வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு தொடரலாம். இந்த புத்தாண்டு 8ஆம் நம்பர் ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறது டாமினேட் பண்ணக்கூடிய நிலை இருக்கிறது. அப்படிங்கிறதுனால பதிவுகளை எடுப்பதில் கூட ரொம்ப கடினமான சூழ்நிலை நிலவுகிறது. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாவற்றிலும் ஜோதிடத்தை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது கிடைக்கக்கூடிய பலன்கள். ஸோ இப்பொழுது நம்ம பலன்களுக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு 2024 ஆண்டு தொடங்கும் பொழுது அந்த தொடங்கக்கூடிய நாளிலேயே குரு கிரகம் ஒரு மாற்றத்தை அடைகிறார். இதுக்கு முன்னால் இருந்த 2 வீடியோக்களிலும் நம்ம சொல்லி இருந்தோம். இப்பொழுது நினைவுபடுத்துவதற்காக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேஷ ராசியில் வக்ர நிலையில் இருந்து குரு கிரகம் நேரடியாக வக்ர நிவர்த்தி அடைந்து ஃபார்வர்டாக நகர தொடங்க போகிறார். சோ இது ஒரு நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். வக்ர நிவர்த்தி அடைவது ஒரு நல்ல நிலைன்னு சொல்லலாம். ஆனால் குரு கிரகம் தனியாக இருந்தால் ஒரு பாவகத்தை தொல்லை பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பலனும் இருக்கிறது. மிதுன ராசிக்கு தனிப்பட்ட முறையில் எக்ஸ்க்ளூசிவாக இந்த குரு கிரகம் பாதகஸ்தான அதிபதி அப்படிங்கிற ஒரு வகையிலும் நம்ம இந்த பலன்களை பொருத்தி பார்க்க வேண்டும். சோ இது ஒரு பக்கம் இருக்கிறது. கரெக்டாக மே மாதம் 1ஆம் தேதி வரை இந்த குரு மேஷ ராசியில் ஃபார்வர்டாக நகரக்கூடிய நிலையும் அதன் பிறகு ரிஷப ராசிக்கு மாறக்கூடிய நிலை மே 1ஆம் தேதி இருக்கிறது. சோ முதலில் மே மாதம் வரை லாபஸ்தான குரு, அதன் பிறகு விரயஸ்தான குரு. சோ இந்த 2 குருவுடைய நிலைகளுமே இந்த ஆண்டுடைய பலன்களை அதிகமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதிக பலன்களை நமக்கு சொல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. எனக்கு தெரிந்தவரை உங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் நான் இதை விளக்க இருக்கிறேன். இதை ஸ்கிப் பண்ணாம பொறுமையாக முழுமையாக கேட்டால் உங்களுக்கு எளிதாக ஜோதிடம் கூட புரியும். 2024 அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தாண்டு தொடங்கக்கூடிய நாளில் ரொம்ப ஸ்பெஷலாக அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் டே டிசம்பர் 31 அன்றைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைந்து நேரடியாக சஞ்சரிக்க தொடங்குகிறார். சோ முதலில் மிதுன ராசிக்கு லாபஸ்தானத்தில் உள்ள குருவாக இது வேலை செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு மேசிவான பிளானட் அப்படிங்கிறது மெட்டீரியல் லைஃப்ல குரு கிரகம் காரகா பிளானட் ஃபார் தனம், ஒரு செல்வ செழிப்பு, குழந்தை பாக்கியம் இதெல்லாம் குறிக்கக்கூடியவர். இந்த வீட்டில் இருந்து உங்களுடைய 3ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு இதெல்லாம் பார்க்கிறார். சோ ஸ்தான பலத்தை விட பார்வை பலத்திற்கு மிக அற்புதமான நன்மைகள். 3ஆம் வீடு உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அந்த பாவகம் குருவினால் வலுப்பெறுகிறது. சோ கண்டிப்பாக பொருளாதாரம் உயரும், வருமானம் ரொம்ப அற்புதமாக ஒரு ஏற்றத்தை அடையும். அதனால் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, மன நிம்மதி எல்லாமே கிடைக்கும். அதற்கடுத்தது மன நிம்மதியை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவகம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக குரு பார்வை தேவைப்படக்கூடிய பாவகம். அது துலாம் ராசியாக வருகிறது. கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளாக அந்த புத்திரஸ்தானம் 5ஆம் பாவகம் மனநிலையை குறிக்கக்கூடிய, முக்கியமாக ஹையர் மைண்ட் சொல்லக்கூடிய பாவகம். அதில் கேது இருந்து மிதுன ராசிக்கு மிகப்பெரிய மன பிரச்சனைகளை, மனதில் ஒரு கவலைகளை, ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து வாழ்க்கையே இனிமே நமக்கு இதே போல இருந்து விடுமோ அப்படிங்கிற அளவிற்கு ஒரு பயத்தை கொடுத்து இருந்தார். இப்பொழுதுதான் 5இல் இருந்து ரிவர்ஸ் ஆக கேது 4ஆம் வீட்டிற்கு மாறிவிட்டார். இப்போ ஓரளவிற்கு மனதில் நிம்மதி, சந்தோஷம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவுமே அவங்களுடைய தொழில் ரீதியிலாக மெட்டீரியல் பெனிஃபிட்ஸை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மற்ற எந்த விஷயங்களிலும் இவர்களுக்கு இன்னும் பெரிதாக ஒரு முன்னேற்றம் நடக்கவில்லை அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த குரு நேரடியாக நேர்கதியில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு மனது நிம்மதி அடையும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையும், குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலிக்குள்ள இருந்த சின்ன சின்ன தொல்லைகள் எல்லாம் நிவர்த்தி அடையும். கணவன் மனைவிக்கு இடையே சற்று ஒற்றுமை அதிகரிக்கும். 7ஆம் பாவகத்தையும் இந்த குரு பார்க்கிறார். தனுசு ராசி அவருடைய வீடு அது. அந்த வீட்டை குரு பார்ப்பது மிகப்பெரிய நன்மை அப்படின்னே சொல்லலாம். முதல் 4 மாதங்கள் ஏப்ரல் இறுதி வரை, மே 1 வரை உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய அதிர்ஷ்டத்தினால், அவங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தினால் நிறைய நன்மைகள் அவர்களுக்கு நடக்கும். அவர்களுடைய ஹெல்த்ல ஏதானும் ட்ரபிள்ஸ் இருந்தா அது எல்லாமே அவங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணக்கூடிய காலம். அவர்களுடைய பூர்வீகத்தில் இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு, மெட்டீரியல் லாபங்கள் நடப்பதற்கு நல்ல காலகட்டம். அவர்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து இந்த பூர்வ புண்ணிய பலத்தின் அடிப்படையில் முக்கியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு அற்புதமான குழந்தை பாக்கியம். நீண்ட நாட்கள் காத்திருந்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த
5ஆம் வீடு துலாம் ராசியை குரு பார்ப்பதனால் கணவன் மனைவி 2 பேருக்குமே அந்த ஒரு யோகமான கிரகநிலையுடைய ஆக்டிவேஷன் மூலியமாக குழந்தை பாகியம் கிடைக்கும். இது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. ஏன்னா இந்த குழந்தை பாகியத்தினுடைய அந்த குழந்தையுடைய யோகத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இருக்கிறது. ஸோ எல்லாவற்றிலும் பாசிட்டிவிட்டியை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜோதிடம் ஒரு அற்புதமான உதாரணமாக இருக்கும் நண்பர்களே. இந்த 7-5-3 குரு பார்வை செய்வது ரொம்ப நல்ல நிலை. அதன் பிறகு குரு கிரகம் லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்திற்கு 11 ஃபார்வர்டாக 12ஆம் வீடு ரிஷபராசியில் அமரப்போகிறார். சோ இந்த விரய குரு என்ன செய்வார் அப்படின்னு நீங்க பார்த்தால், உங்களுக்கு பாதகாதிபதி குரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அது லாபஸ்தானத்தில் என்ன செய்வார் அப்படின்னா, உங்களுடைய சகோதர வகையில் உங்களுடைய எல்டர் சிப்ளிங்கோடு சற்று ரிலேஷன்ஷிப்பை நீங்க சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். எல்டர் சிப்ளிங்குடைய உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்குடைய ஒரு இண்டிகேஷன் போல ஒரு பலனாக இருக்கும். சோ அதர்வைஸ் உங்களுக்கு லாபஸ்தான குரு மிகப்பெரிய மெட்டீரியல் பெனிஃபிட்ஸும் ரிலேஷன்ஷிப் வகையிலுமே ரொம்ப நல்ல பலனை கொடுப்பார். முக்கியமாக திருமணம், 2ஆம் திருமணம் சம்பந்தமான நண்பர்களுக்கும் அந்த யோகத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். 2024 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி வரை உங்களுக்கு இத்தனை நல்ல விஷயங்களையும் செய்யும் குரு. அடுத்ததாக 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய உங்க மிதுனத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ரிஷப ராசியில் அமரப்போகிறார். சோ இது என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா, இது பெரிய பெரிய பலனாக நம்ம இது விளக்கி சொல்ல வேண்டும். தனகாரகர் புத்திரகாரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு கிரகம் ஒரு சுப கிரகம். உங்களுக்கு 7ஆம் வீடு தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 10 அந்த ஒரு பொறுப்புகளையும் வகிக்கக்கூடிய அந்த குரு கிரகம் 12 மறைகிறார். மறைந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய வீடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்து 12 இருந்து அவர் 4ஆம் வீடு, 6ஆம் வீடு, 8ஆம் வீடு இவற்றையெல்லாம் பார்ப்பார். சோ இதோடைய பலன்களை நம்ம சுருக்கமாக சொல்லும் பொழுது, வாழ்க்கை துணையுடைய ரிலேஷன்ஷிப்ல நீங்க மீண்டும் சிறிது விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய 7 குடையவராக குரு இருந்து 12 மறைவது திருமண வாழ்வில் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். சோ இது எல்லோருக்கும் நடக்குமா அப்படின்னா நடக்காது. இது சம்பந்தப்பட்ட தொல்லைகளை உடைய தசாபுத்தியும் நடப்பவர்களுக்கு இந்த பலன் அப்படியே பலன்களை கொடுத்து விட வாய்ப்பு இருக்கிறது. சில சமயங்கள் வாழ்க்கை துணை உங்களை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடு வேலை சம்பந்தமான ஒரு பிரயாணங்களை மேற்கொள்ளுவார்கள். சில சமயங்கள் பாதகாதிபதி குரு கிரகம் 12 மறைவது நீண்ட நாள் இழுபறியாக இருந்த டிவோர்ஸ் கேஸ் சில நண்பர்களுக்கு மிதுனத்திற்கு அவங்களுக்கு சாதகமான ஒரு செப்பரேஷனை கூட கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சோ இது நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு பலனை வைத்து நம்ம நிறைய விஷயங்களை நிறைய ஆஸ்பெக்ட்ல பலனை எடுக்கலாம். சோ இங்கு மறைந்த குருவாக இருந்தாலும் பாதகாதிபதி மறைவதனால் பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இந்த தனகாரகர் 12 மறைவதனால திடீர்னு கையில ஃபண்ட் உங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இது பொதுவான பலனாக வருவதற்கு ஒரு பலன். 12 மறைந்து ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு பார்க்கக்கூடிய வீடுகள் அப்படின்னு பார்த்தால், 4ஆம் வீடு. அங்கு இருந்து உங்களுக்கு கடந்த ஒரு 4-5 மாதங்களாக தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த கேதுவை இந்த குரு கிரகம் மே மாதம் 2024 இருந்து கண்ட்ரோல் பண்ணுவார். சோ தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு குறையும். அடுத்தது 6 என்று சொல்லக்கூடிய உங்களுடைய 6ஆம் வீடு விருச்சிக ராசி, இதையும் குரு பார்க்கிறார். சோ இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் அண்ட் சில குழப்பங்களான பலன்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. சில ஜாதகர்களுக்கு வேலை மாறலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் வரும். அதுல நிறைய 2-3 ஆஃபர் கிடைத்தால் எதை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். இதற்கிடையில் இவங்களுக்கு ஒரு 2 மாதங்கள் வேலை இல்லாமல் கையில் இருக்கக்கூடிய பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையாக கூட இது மாறலாம். சோ நீங்க ரொம்ப கவனமாக இந்த ஸ்விட்ச் ஓவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய நண்பர்கள் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுவது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. மிதுனத்திற்கு நம்ம சொல்ல தேவையில்லை. புத்திகாரகன் புதனுடைய வீடு. ரொம்ப அதிகமான புத்தி, அவங்களுக்கு ரொம்ப கிளவராக யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகளை இவர்களுக்கு இயற்கையாகவே கடவுள் கொடுத்திருக்கிறார். சோ இருந்தாலும் கிரகங்களுடைய பலன்கள் வேலை செய்யும் பொழுது நம்மளும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக மகர ராசியை இந்த குரு பார்க்க போகிறார். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ரிஷபத்தில் அமர்ந்த குரு கிரகம் 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். சோ
இந்த மகரம் வந்து உங்களுடைய 8ஆம் வீடு, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வீடு, உங்களுடைய குழந்தைகளுக்கு இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வீடு, இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே வரலாம். முக்கியமாக உங்களுடைய லைஃப்ல மிட் லைஃப்ல இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் திடீரென்று ஒரு உத்தியோக மாற்றம், திடீரென்று இடமாற்றம் ஏற்படலாம். இல்ல உங்களுக்கு நடந்த இடமாற்றத்தினால் கொஞ்ச நாளைக்கு நீங்க கணவன் மனைவி வேறு வேறு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரலாம். இல்ல மாணவ மாணவிகளாக இருந்து இது படிக்கக்கூடிய ஒரு லெவல்ல இருக்காங்க, பிஃபோர் மேரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு நண்பர்களிடமிருந்து திடீரென்று பிரிந்து வேறு ஒரு இடத்திற்கு சென்று புதிதாக ஜாயின் பண்ணக்கூடிய வேலையாக இருக்கலாம். நிறைய அலைச்சல்களையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸையும் கடின உழைப்பையும் பிரயாணங்களை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலை இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு எல்லா விஷயமும் இவங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணக்கூடிய பலனாக இருக்கலாம். ஸோ அதிக வயதில் முதிர்ந்தவர்களுக்காக இருந்தால் இந்த விரய குரு என்ன செய்வார் அப்படின்னா வாழ்க்கை துணைக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நீங்க அவங்களோட வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ட் வாழ்க்கை துணைக்கு வருமானம் வராம இருக்கிற நண்பர்களாக இருந்தால் மிதுனத்தினுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை தேடக்கூடியவங்களுக்கு வேலை கிடைத்துவிடும், அவங்களுக்கும் இடமாற்றம் கிடைக்கும். ஸோ இது ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள். இந்த கிரகங்கள் பார்க்கக்கூடிய வீடுகள் அப்படின்னு நம்ம பலன் எடுத்துக்கொண்டே போனால் அதை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆன் த ஹோல் உங்களுக்கு பெரிய அளவிற்கு மெட்டீரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். திருமண வாழ்வில் அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்றார் போல சற்று உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல கவனம் செலுத்த வேண்டும். செகண்ட் ஹாஃப்ல உங்களுடைய குழந்தைகளிடம் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஸோ இது எல்லாமே ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளை சற்று உங்களுக்கு ஒரு மினிமல் பர்சன்டேஜாக கொடுப்பதற்குடைய வாய்ப்பாக இருக்கிறது. ஸோ குரு கிரகத்தினுடைய பலனே நமக்கு இவ்வளவு பெரிதாக வந்துவிட்டது. அடுத்தது சனி கிரகத்திற்கு வரும் பொழுது இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து இந்த ஆண்டு முடியும் வரை சனி கிரகம் உங்களுடைய பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான வீட்டிற்கு உடையவர், அந்த அதிர்ஷ்டமான வீட்டிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார். இயற்கை அசுப கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த சனி கிரகம் தான் மிதுன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய திரிகோணமான 9ஆம் அதிபதி. அவர் 9லேயே ஆட்சி பெற்று இருப்பது ஒரு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம். லாங் டிராவல்ஸ், வெளிநாட்டு படிப்பு, நீண்ட நாள் பிரயாணங்கள் எல்லாமே காத்து கொண்டிருந்தவங்களுக்கு அதெல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள். இதெல்லாமே இவங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு நேர்கதியில் வரும் பொழுது தடைப்பட்டிருந்தால் அதெல்லாமும் இதுவும் சேர்ந்து நல்ல பலனை கொடுக்கும். சோ நேர்கதியில் வரக்கூடிய குருவினால் சனியுடைய பலன்களும் அதிகப்படுத்தி லாபமான நினைத்த காரியத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள். நம்ம சொன்னது போல பிரயாணங்கள், உத்தியோக வளர்ச்சி, உத்தியோக மாற்றம், உத்தியோகத்திற்கான பிரயாணங்கள், இடமாற்றம், இது போன்ற நல்ல பலன்களை சனி கிரகம் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப அற்புதமான நல்ல நிலை. எப்படி பார்த்தாலும் சனியால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நட்சத்திர சஞ்சார அடிப்படையிலும் இந்த சனி கிரகம் ராகுவின் சாரத்தில் இருப்பது, அந்த ராகு கிரகம் அந்த சனிக்கு அடுத்த வீட்டில் இருப்பது, இமிடியேட்டான நெக்ஸ்ட் வீட்ல மீனத்தில் இருப்பது, இது ஒரு நல்ல நிலை. வீடு அதாவது சாரம் கொடுத்த ராகுவும் நல்ல பலத்தோடு இருப்பது, வீடு கொடுத்த சனி அந்த வீட்டிற்கே உடையவர் அப்படிங்கறதுனால யாருமே எங்க வீடு கொடுக்கலை, அது அவருடைய ஓன் ஒரு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கறதும் ரொம்ப பிரமாதமான தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு கூட சொல்ற அளவிற்கு ரொம்ப நல்ல ஒரு ஸ்டேபிளான வளர்ச்சியை மிதுன ராசி நண்பர்கள் இந்த ஆண்டு அடைய போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ இத நல்ல விதமாக மனதில் இருத்தி கொண்டு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பணத்தை ரொம்ப நல்லபடியாக நீங்க சேமித்து வைத்து உங்களுடைய எதிர்காலத்திற்காக லாக் பண்ண வேண்டும். சோ இது நான் சொல்ல நினைத்த பலன். சோ இந்த சனியால் எந்த தொல்லையுமே கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம அடுத்ததாக ராகுவினால் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம சொல்லும் பொழுது அதுவும் சற்று பெரிய பலனாக வருகிறது. ஏனென்றால் முதல் பகுதியில் ராகு ஒரு நட்சத்திரத்திலும், 2ஆம் பகுதி ஜூலை 8ஆம் தேதி வேறு ஒரு நட்சத்திரத்திற்கும் மாறப்போகிறார். சோ முதல் பகுதி ராகு உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசிக்குடைய புதனுடைய நட்சத்திரத்தில் ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவர் செல்கிறார். இது ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன். இந்த மிதுன ராசிக்கு ராகுவுடைய 10th house அப்படிங்கிறது மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி, உங்களுக்கு முன்னால் அப்படி வரிசையா அலைனாயி நிற்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். சோ இது ஒரு பிரமாதமான பலன். 10ல் ஒரு பாவி அல்லது ஒரு பாம்பேனும் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு மேசிவான ஒரு பிளானட் ஆகிய ராகு, ஆல்ரெடி மேசிவான ஒரு பிளானட் ஆகிய வீடு குருவின் வீட்டில் இருப்பது மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி. இந்த நண்பர்கள் இதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய ஒரு நிமிடத்தையும் பணமாக, செல்வமாக, ஒரு அசெட்டாக, ஒரு ப்ராப்பர்ட்டியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இது போல ஒரு கிரகநிலை மீண்டும் வருவது ரொம்ப
அதிக நாள் கழித்து வரும். சிலருக்கு இது வருவது ரொம்ப ரேராக மாறிவிடும். இந்த ராகு கிரகம் உங்களுடைய நட்சத்திரம், உங்க அதிபதி புதனுடைய நட்சத்திரம் ரேவதியில் செல்லும் பொழுது நம்ம சொன்ன வேலை சம்பந்தமான இடமாற்றங்கள் எல்லாம் உறுதியாக நடப்பதற்குரிய நல்ல பலன்களாக காட்டுகிறது. அதற்கு பிறகு ஜூலை மாதம் ராகு நட்சத்திர சஞ்சாரத்தில் அவர் ரிவர்ஸ் ஆர்டரில் ரேவதிக்கு கீழே இருக்கக்கூடிய சனியுடைய உத்திரட்டாதியில் செல்லும் பொழுதும் அந்த உத்திரட்டாதி சனி தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் பெறுவதும் இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனை போல வேலை செய்வதும் மீண்டும் தர்ம கர்மாதிபதி யோகம். சோ ஆன் த ஹோல் இந்த காலகட்டம் முழுவதுமே மிதுன ராசிக்கு ஒரு பிரமாதமான நல்ல யோக பலன்கள், ஒரு அற்புதமான அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். தொழில் தொடங்கக்கூடிய நல்ல நிலை, தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சியை காணக்கூடிய நல்ல நிலை, நீங்க நினைத்ததை விட பன்மடங்கு உயர்வான தொழில் வளர்ச்சி, தொழில பெரிய உயரத்தை அடையக்கூடிய பிரமாதமான வளர்ச்சி, இதெல்லாமே இந்த ராகுவினாலும் குருவினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது. அண்ட் ஆப்வியஸ்லி சனி கிரகமும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த பாவங்களோடும் உங்களுக்கு அற்புதமான நல்ல ஒரு சுப வீடுகளோடும் கனெக்ட் பண்ணி ரொம்ப நல்ல பலன்களை கொடுத்து விட்டார். ஏன்னா அந்த அளவிற்கு இந்த மிதுன ராசி கடந்த ஆண்டுகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். நேர் 7ஆம் வீட்டில் சனி, அடுத்தது 8ஆம் வீட்டில் அஷ்டம சனி, இந்த மாதிரி நிலையாக இருந்தது. சோ இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்ல நிலை. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸப்ட் ஃபார் ஒன் திங், கேது கிரகம் உங்களுடைய சுகஸ்தானம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியம், வீடு வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவகம். அங்கு இருக்கக்கூடிய கேது முதல் 4-5 மாதங்கள் சில தொல்லைகளை கொடுக்கலாம். சிலருக்கு தாயாருடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுக்கலாம், சிலருக்கு தன்னுடைய ஆரோக்கியத்திலே பிரச்சனையை உணரலாம், சிலருக்கு வீடு வாகனங்களால் ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ரிப்பேரிங் செலவுகள் போன்ற ஒரு நிலை ஏற்படலாம். ஆனால் விரய குருவாக மே மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்திற்கு குரு மாறிய பிறகு நீங்க தைரியமாக உங்க மனதிற்கு தோன்றக்கூடிய வீடு வாகனங்கள் மாற்றிக்கொள்வது, புதிதாக இன்வெஸ்ட் பண்ணி நல்ல வாகனம், வேற செக்மெண்ட்ல பெரிய வாகனம், வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய அற்புதமான சுபவிரிய காலகட்டம் அப்படிங்கறத நீங்க தைரியமாக முடிவு செய்து கொள்ளலாம், மனதில் இதை எடுத்துக்கொள்ளலாம். சோ இது ரொம்ப நல்ல பலன்கள். முக்கியமாக ஜாப் மாறக்கூடியவர்கள் சற்று நிதானமாக அந்த ஜம்ப் பண்ணக்கூடிய பீரியடை சரியான முறையில் நீங்க ஜட்ஜ் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது கொஞ்சம் உதவியாக இருக்கும். சரியான ஜாபா இருக்குமா அப்படிங்கறத உங்களுக்கு 2-3 நண்பர்களிடமோ இல்ல உங்க ஃபேமிலிஸ்லயோ கேட்டுட்டு நீங்க முடிவெடுப்பது நன்மை. அதை தவிர வார்னிங்கான பலன்கள், சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th ஹவுஸ்ல இருக்கக்கூடிய சனியினால் உங்களுடைய தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. என்ன இருந்தாலும் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி கிரகம் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். தந்தைக்கு ஹர்டல்ஸ், தந்தையோட வாழ்க்கையில ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருப்பது, சரியான ஓய்வு இல்லாமல் இருப்பது, இந்த மாதிரி சில குழப்பங்கள் இருக்கலாம். அண்ட் வேலை பணியில் நல்ல வளர்ச்சி, இது நம்ம சொல்லிட்டோம். இது எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு நிலை. இது ரொம்ப சூப்பரான நல்ல வளர்ச்சி காலகட்டம். ஆனால் இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடினமான உழைப்பு இருந்தால் மட்டுமே இவ்வளவு பெரிய உயரத்தை அடைய முடியும். சோ இந்த அளவிற்கு உயரத்தை அடையக்கூடிய காலகட்டத்தில் பணிச்சுமை கண்டிப்பாக உங்களுக்கு கான்ஸ்டன்டாக இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல உடற்பயிற்சி, மனப்பயிற்சி செய்து கொண்டு இந்த காலகட்டத்தை ரொம்ப நல்ல பிரமாதமான வளர்ச்சி காலமாக நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சட்டிலான ஒரு அட்வைஸாகவும் ஒரு ஜோதிட ப்ரெடிக்ஷனாகவும் நான் கொடுக்க நினைத்தேன். நன்றி நண்பர்களே. இதுதான் 2024 ஆண்டு மிதுன ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள். அத்தனை கிரகங்களையும் இன்வால்வ் பண்ணி நம்ம எல்லா விதத்திலும் பலன்களை நட்சத்திர சாரம் வரை டீடைல்டாக சொல்லிவிட்டோம். மேலும் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த ஜோதிடரிடம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து கொண்டு தசாபுத்திகளுக்கு ஏற்ற சில பாவங்கள் இருக்கும், அதுல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை கிறிஸ்பா அவங்க சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக நீங்க தெரிந்து கொள்வது இன்னும் இந்த காலகட்டத்தை நீங்க பொற்காலமாக மாற்றிக்கொள்வதற்கு கண்டிப்பாக உதவும். நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.